கள் ஒரு உணவு ஆகாது, அது கொடிய விஷம், மற்ற மதுக்களை விட கள் மோசமானவை என்று புதிய தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பதிவு செய்திருக்கின்றார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். இதை பற்றிய புரிதல் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் இல்லை, அவருடைய மகன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் இல்லை. அவருடைய மகன் மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். சீமான் போன்றவர்கள் கள்ளுக்கு அனுமதி கேட்கின்றார்கள், இது தவறானது என பதிவிட்டிருக்கின்றார். நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கவே இல்லை. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். தமிழ்நாடு அரசு கலப்படத்தை காரணம் காட்டி அநியாயமாக அந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இதை நாங்கள் கேட்கின்றோம். இதற்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன பதில் சொல்ல போகின்றார்? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பீடு தானே கொண்டிருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இதைத்தானே நாங்கள் கேட்கின்றோம். இதற்கு முன்பு புரிதல் இல்லாமல், கள் பற்றிய புரிதல் இல்லாமல், அரசியல் அமைப்பு சட்டம் பற்றிய தெளிவு இல்லாமல் பலரும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் இவ்வாறான தவறான பதிவை தொடர்ந்து பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டின் தலைவராக இருந்தவர், அமெரிக்கா சென்று சட்டம் படித்தவர். அவர் குறிப்பிடுகின்றார், கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இதைத்தான் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதி ஈஸ்வரன் அவர்கள், உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் சட்டப்பேரவையில் பதிவிடுகின்றார், கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். நாங்குநேரி சட்டப்பேரவை உறுப்பினர் ரூபி மனோகரன் அவர்கள் சட்டப்பேரவையில் கேட்கின்றார்கள், தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு எப்போது அனுமதி கொடுக்கும்? இவர்களெல்லாம் கள் பற்றிய புரிதல் இல்லாதவர்கள், அரசியல் அமைப்பு சட்டம் பற்றிய தெளிவு இல்லாதவர்கள். ஆகவேதான் கள்ளுக்கு அனுமதி கேட்கின்றார்கள், கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றார்கள். ஆக வரும் 15ஆம் தேதி சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினத்தில் மரமேறி கள் இறக்கவிருக்கின்றார். அதற்கு தடை விதிக்க வேண்டும் என டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.